நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகரமன்ற கூட்டத்தில் திமுக துணைத் தலைவரின் இருக்கை அகற்றப்பட்டதை தொடர்ந்து நகரமன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. துணைத் தலைவர் பாலமுருகன் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக கூறி வெளியேறினார். இந்த நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததை அடுத்து கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. நகரமன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அவர் தொடர்ந்து மீட்டிங்கில் நகராட்சி பொறுத்த வரைக்கும் நகரமன்ற துணைத் தலைவர் வந்துறவங்க தமிழ்நாடு பூராமே கீழே தான் உட்கார வச்சு நாங்கள் பேசுவாங்க. ஆனால் நாம் ஒரு கட்சியில் ஒரு சீனியர், எங்களுக்கெல்லாம் சீனியராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் அவர் பக்கத்தில் உட்கார வச்சு அவர் நமக்கு உதவியாக இருப்பார் பதில் சொல்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வச்சுருந்தோம். ஆனால் தொடர்ந்து இப்போ சமீப காலமாக அவர் வேலையை வாங்கிக்கிட்டு அதே மாதிரி அதிகாரிகளை உரிமைகளை பேசிக்கிட்டு இங்கே மட்டும் இல்லை ஃபோனில் நேரில் வர சொல்லி உரிமையில் பேசிக்கிட்டு தொடர்ந்து அதிகாரிகளை துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதே போல் மண்டக்கூடத்தில் நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி கிரியேட் பண்ணி டேபிளை தட்டி உரிமையில் பேசுறது, அதிகாரிகள் பேச விடாமல் செய்கிறது, இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இது குறித்து நகரமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் நிறைய முறை எங்கிட்ட புகார் தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு பெண் அதிகாரி கூட கண்ணீர் அழுதுருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கிட்டே இருந்தார். இது தொடர்ந்து வரும்போது என்ன பண்ணுறாங்க, அதிகாரிகள் அவர்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியாது, நீங்களே அவர்கிட்ட பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாங்க. நான் பதில் சொல்லலாம், என் பக்கத்தில் உட்கார வச்சு பதில் சொல்ல முடியாது. அவர் உட்காந்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல உட்காந்து கேள்வி கேட்கட்டும், பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இது என்னென்னா, இதனால் என்னுடைய பதவியே போகிற மாதிரி, என்னுடைய பொறுப்பே போகிற மாதிரி தான் சரி. இதுதான் என்னுடைய கடைசி முடிவு. நான் இதை உறுதியாக இருக்கேன். ஏன்னா இனி வரும் காலங்களில் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் படுத்த யார் முயற்சித்தாலும் அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம்.